தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 4 58வது வார்டு 57வது வார்டு இந்த 2 வார்டுக்கும் சம்மந்தப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட அந்த சாலையில் மட்டும் பிரதானமான குண்டுமேடு செல்கின்ற பாதை, அதாவது கிருஷ்ணா ரோடு எண்டு முத்துவேலர் செல் டுவர்ட்ஸ் வந்துட்டு குண்டுமேடு பழைய பெருங்கல்தூர் எல்லாத்துக்கும் போகிறது. 8000 பேர்லேருந்து 10,000 பேர் இங்கே வசிக்கிறாங்க. கடந்த ஒரு 4 நாட்களாக மொத்த சாலையை வந்துட்டு பிளாக் பண்ணி பேரிகார்டு வச்சு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு 2 சக்கர வாகனம் கூட போக முடியாத அளவுக்கு கேபிள் போடுறாங்க. ஒரு கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் வந்துட்டு அதே நேதாஜி சாலையில் நம்ம பிரிட்ஜ் வேலை நடக்கிறதுனால ஏற்கனவே உள்ள அந்த மின்சார வாரியத்திற்கு உண்டான சப்ஸ்டேஷன் வந்து மாற்றுறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏப்ரல் மாதம் சாலை போடுறாங்க, ஜூலை மாதம் அந்த சாலையை வந்து உடைச்சிட்டு சப்ஸ்டேஷனுக்கு நேதாஜி ஸ்ட்ரீட்டு சேகர் மகால் பின்னால் உள்ள எல்லா இடத்தையும் வந்துட்டு ரோட்டை உடைச்சி போட்டிருக்காங்க. அப்போ மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு இடையில அலுவலருக்கு இடையில வந்து ஒரு இணக்கமான போக்கை காட்டுதா, இல்லை அவங்கவுங்க தன்னிச்சையா வந்து அதிகார திமிரில் வந்துட்டு இந்த பணியை வந்துட்டு மக்கள் வரிப்பணத்தில் போடப்படுகின்ற சாலையோ உடைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. இப்போ தேர்தல் காலம் நெருங்கிடுச்சு. இப்போ யார் எங்களுக்கு சாலை போட்டு கொடுப்பாங்க? ஏற்கனவே இந்த நேதாஜி சாலை, கிருஷ்ணா ரோடு இந்த இடத்துலலாம் வந்துட்டு சாலை கேபிள் உடைக்கிறதுக்காக மின்சார வாரியம் வந்துட்டு தோண்டப்பட்ட சாலைகள் போட்டு தரேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் போடப்படலை. அப்போ அங்கே வந்துட்டு அரசு சுகாதார நிலையமும் இருக்கு, நலச்சங்க மருத்துவமனையும் இருக்கு. ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட அதாவது ஏழை எளிய மருத்துவ பயனாளர்கள் இங்கே வராங்க. 3 நாளைக்கு வந்து இப்போ மருத்துவமனை வந்து லீவு விடுற ஒரு சூழ்நிலையில இருக்கு. இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகணுன்னா கூட இடம் இல்லை. அங்கே பணி செய்கிறவங்களை கேட்டாங்கன்னா ஏஐயை கேளுன்றாங்க, ஏடியை கேளுறாங்க, மாநகராட்சியை கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அப்போ மாநகராட்சிக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டாங்களா அந்த சாலையெல்லாம் உடைக்கிறதுக்கு? அப்போ நிர்வாக கோளாறு தான் முற்றிலும் இதுக்கு காரணமாக இருக்குது. பொதுமக்கள் எவனும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, எவனோ எப்படியோ சாவுங்க, நாங்கள் வந்துட்டு எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ரோட்டை உடைப்போம், எல்லாமே பண்ணுவோம். அதே ஓட்டை உடச்ச ரோட்டில் தான் அந்த ரோடை போடுறதுக்கு நலச்சங்கமும் பொதுமக்களும் எத்தனை வாட்டி கெஞ்சிருப்போம், எவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்போம், எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்போம். ஒவ்வொரு சாலையும் உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இப்போ உடைச்சா அப்போ யாரு தான் வந்துட்டு உங்களை கேள்வி கேட்கறது? இது அதிகார திமிரில், அதிகார துஷ்பிரயோகத்தில், நிர்வாக கோளாறு. மாநகராட்சி ஆணையர் மற்றும் துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள் உடைக்கப்பட்ட சாலையை வந்துட்டு உடனடியாக செப்பனிட்டு கொடுக்கணும். அதோட 2 தினங்களுக்குள்ள போர்க்கால அடிப்படையில் இரவு பகலில் நைட்டில் கூட கேபிள் தோண்டி போடுறதுன்னா போடலாம். ஒரு 2 சக்கர வாகனத்துக்கு கூட வழி விடாமல் மொத்தமாக பேரிகார்டு போட்டு வழியை அடைச்சிட்டு 8000 பேர், ரொம்ப ஒரு 15க்கும் மேற்பட்ட கல்வி பேருந்து எல்லாம் போகுது, எதுவுமே போக முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. 57வது வார்டு கிருஷ்ணா ரோடு. ரொம்ப வருத்தமான ஒரு பதிவு. இந்த மாதிரியான ஒரு மெத்தனமாக அரசு நிர்வாகம் இருக்கக்கூடாது. அதாவது கிருஷ்ணா ரோடு வந்து போட்டு 1 வருஷம் ஆக போகுது.